ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதேமாதிரி ஒரு தக்காளி அதிகமாக இருக்கட்டும், 6 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். வதக்கும் போது போடுறதுக்காக முந்திரி 10 பழம் ரெடி பண்ணுறதுக்காக கசகசா, முந்திரி, தேங்காய். கசகசாவும் முந்திரி ஊற வச்சுருக்கேன். பட்டர், பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இது பொடியாக நறுக்கி வச்ச பூண்டும் வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே வெங்காயத்தை வச்சுக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த அரைக்க வேண்டிய பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 4 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். இதுங்க கூட முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சு வச்சுருக்கிறத ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி முடிச்சாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீரை நம்ம கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நீட்டு வாக்கில் முதல்ல ஸ்கொயராகவே அரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாலங்க, அதை போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணுவாங்க. இதில் ரெட் சில்லிங்க ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், தனியா பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க போட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இதை இறக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைக்கணும். வாங்க ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருச்சுங்க. 10 நிமிஷம் ஊறிடுச்சு. தோசைக்கல்லை வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் போட்டு தோசைக்கல் சூடானோன்னு மேலே சேர்த்து இப்போ இதை பொரித்து எடுக்கணுங்க. இப்போது இதை நல்லா ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருகிடாமல் பார்த்து லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் போதுங்க. இதோட ஸ்மெல் பண்ண நல்லா பொறுத்து எடுக்கும்போது நல்லா மனமாக இருக்குது. இப்போ நார்மலாக இல்லாத புது டிப்பிங்கிறது ட்ரை பண்ணிப்பாங்க. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க. ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது மாற்றியாச்சுங்க. இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, இது கூட அரைச்சி வச்சேன் இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தனியா 2 ஸ்பூன், பன்னீரில் ஆல்ரெடி உப்பு போட்டு மசாலாவில் பரட்டி வச்சுட்டோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து
கொஞ்சம் நேரம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம். கொதிச்சு தெரிக்கோங்க, அதனால் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்காய் முந்திரி எல்லாம் கசகசெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் பொரிச்சு வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே இப்போ கஸ்தூரி மெத்திங்க இதை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம்ங்க, இது கம்பல்சரிலாம் இல்லை, இருந்தால் சேர்த்துக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டில் இறக்குற டைமில் அதை சேர்த்து ஒரு கிளறி இறக்கிட வேண்டியதாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். சப்பாத்தி போட்டுக்கலாங்க. ரெடிங்க, பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யுகூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.